மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மூன்று விஷயங்கள் தான் நாம் உங்கள் மத்தியில் பேச போகிறோம். ஒன்று, தமிழ்நாட்டில் 4 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் இருக்குது. ஒரு டிஎன்பிசி குரூப் 2 எழுதுனாங்கன்னா, அதாவது 100 பேர் எழுதுகிறாங்க ஒரு வேலைவாய்ப்பு ஒரு அலுவலகத்துக்கு அப்படின்னு சொன்னால், ஒரே வேலைக்கு எழுதுகிறாங்கன்னு சொன்னால் 1 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. இப்போ டிஎன்பிசி மூலிமா அந்த 4 லட்சம் பேரை எழுத வச்சு 4 லட்சம் பேரை காத்து கிடக்கிற பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்கலாம். எல்லா இடத்துலையும் டெண்டர், எங்கே பார்த்தாலும் டெண்டர், எதுக்கு பார்த்தாலும் டெண்டர். ஆட்கள் சப்ளை பண்ணணுமா, அதாவது தூய்மை பணியாளர்லேருந்து அரசு அலுவலகத்தில் உள்ள டெக்னீஷியன், அதாவது கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்க வரைக்கும் கான்ட்ராக்ட்லேயே விட்டுவிட்டிங்கன்னா எதுக்கு அரசு? எல்லாமே விட்டுட்டு போங்க, நீங்களும் கான்ட்ராக்ட்லேயே போய் வேலை பாருங்கள். முதலமைச்சர் ஒரு கான்ட்ராக்ட் விட்டு, அந்த ஆஃபீஸெல்லாம் வந்து எம்எல்ஏக்கெலாம் ஒரு கான்ட்ராக்ட் விட்டு, எல்லோரும் நீங்கள்லாம் வந்து எம்எல்ஏ வேண்டாம், எல்லாத்துக்கும் டெண்டர் விட்டேன், எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி விட்டுறலாமே. டிரைவரு டெண்டரு, தூய்மை பணியாளர் டெண்டரு, வாட்ச்மேன் டெண்டரு, எல்காட் நிறுவனம் டெண்டரு, அவங்க ஒரு டெண்டரு. இப்படி இந்த டெண்டரை விட்டு அவன் ஒரு காசை எடுத்துக்கிட்டு இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஊதியம் தரான். இது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யோசிக்கணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நல்லாட்சி தூய்மையான ஆட்சி தருவோங்கிறாரு. எங்கே தூய்மையான ஆட்சி கொடுக்குறீங்க? எந்த இடத்துல கொடுத்தீங்க? யாருக்கு கொடுத்தீங்க? மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இன்றைக்கி வந்து நொந்து நூலாகிட்டு இருக்காங்க. ஏன்டா இவருக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லி அந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து நான் எந்த இடத்துல பேசுவேன், எப்படி பேசுவேன், என்ன பேசுவேன், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி முதலமைச்சராக உட்கார வச்சாங்கன்னு சொல்லிட்டு உள்ள எல்லாம் காட்டுறீங்க. சந்தோஷம்தான். ஆனால் இன்றைக்கு 4 லட்சம் வேலை வாய்ப்புகள் இந்த அரசாங்கத்தில் படித்த இளைஞர்களுக்கு இருக்கிற போது எல்லாத்துக்கும் டெண்டரு. இப்போ குறிப்பாக 2 நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு டெண்டர் ஒன்று கொடுத்துருக்குறீங்க. அரசு பஸ்ஸில் இருக்கிற கண்ட்ராக்டர்கள் எல்லாத்துக்கும் 1700 பேருக்கு. அவன் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் வந்து இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, டெண்டரை எடுத்து இங்கே இருக்கிற ஆளை நியமிப்பானா இல்லை உத்தரப்பிரதேசத்தில், அதாவது ஹிந்தி பேசுகிறவங்க நியமிப்பானா? நல்லா யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எவனுமே டெண்டர் எடுக்கிறதுக்கு யோகியது கிடையாது. டெண்டரே வேண்டாம். தயவுசெய்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் டெண்டரை ஒழிங்க. இந்த போக்குவரத்து துறையில் வட்டார போக்குவரத்து அலுவலகம், பகுதி அலுவலகத்திலாம் எல்காட் நிறுவனத்தில் ஒரு குரூப் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க தான் அந்த ஸ்மார்ட் கார்டு லைசன்ஸ் போடுறது, ஆர்சி புக்கு, இது வந்து ஆர்சி ஸ்மார்ட் கார்டெலாம் அவங்க தான் எல்லாம் டைப் பண்ணுறது. அந்த வேலையை அவங்க தான் பார்க்குறாங்க. அவங்க அந்த டெண்டர் முடிய போகுது. இந்த டெண்டர் முடிகிற நேரத்தில் அவங்க எங்கே வேலைக்கு போவாங்க? வேறு ஆளை கொண்டு வருவீங்க. அந்த டெண்டர் இல்லைன்னா இன்னொரு டெண்டரை நீங்கள் புதிய ஆட்சி புதிய ஆளுங்களை கொண்டு வருவீங்க. அப்போ அவங்க எங்கே போவாங்க? பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி அதில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்கள நேரடி தொழிலாளி ஆக்குங்க. வாட்ச்மேன் நேரடி தொழிலாளி ஆக்குங்க, டிரைவரை நேரடி தொழிலாளி ஆக்குங்க. எல்லா இடத்துலையும் வந்து கான்ட்ராக்டை ஒழிங்க, டெண்டரை ஒழிங்க. 2வது விஷயம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேற்றுக்கு அறிவிக்கிறார், எம்எல்ஏக்களை கார் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எம்எல்ஏக்கு யாருக்குமே கார் இல்லையா? எல்லாருக்கும் கார் இருக்குது. ஏதோ ஒரு சிலருக்கு கார் இல்லை, நீங்கள் கொடுங்க. இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய கட்சியினுடைய பணத்திலேருந்து கொடுங்க. அதை விட்டுட்டு பொதுமக்களுடைய வெண்ணெய் வாங்கி அதை உருக்கி உங்கள் எம்எல்ஏக்களுக்கு ஸ்வீட் செஞ்சு போடாதீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க ஊராக விட்டு நெய் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்லி நீங்கள் தான் மேடை பூரா பேசுனீங்க திமுககாரங்கள. ஆனால் இப்போ யாரை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணுறீங்க? ஆண்டு ஒன்றுக்கு, அதாவது ஒரு மாதம் ஒன்றுக்கு 2 கோடி ரூபாய் செலவாகும். அந்த எம்எல்ஏக்களுக்கு கொடுக்குற காருக்கு செலவு, அவங்களுடைய சம்பளம் எல்லாமே சேர்த்துனா, அதாவது இதையெல்லாம் குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்னும் அதிகமாக வரும். இப்போ 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ வந்து இவர்களுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து கஜானா காலிங்கிறீங்க. கார் வாங்குறதுக்கு எங்கிறது காசு இருக்குது? விவசாயிகள் பயிர் கடனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு என்னால் முடியலைங்கிறீங்க. பாலுக்கு வந்து 3 ரூபா ஏற்றிருக்கீங்க, அவங்க 6 ரூபா 10 ரூபா ஏற்றுன்றாங்க. அன்புமணி ராமதாஸ் இப்போ கேட்டுட்ருக்கிறாரு. பல இடங்களில் வந்து மகளிருக்கு சுய உதவிக்குழு வந்து நீங்கள் 25 லட்சம் வந்து கடனாக கொடுன்றாங்க. அதையும் பண்ண மாட்டேன்றீங்க. என்ன பண்ணுனீங்க? எம்எல்ஏக்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் கார் வாங்கி தரீங்களா? எந்த அமைச்சர் காரு இல்லை, எம்எல்ஏ கார் இல்லை. எல்லாம் ஒரு எம்எல்ஏ போனால், ஒரு அமைச்சர் போனால் 100 கார் போகுது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனான்னா எம்எல்ஏ வந்து 10 கார் 20 கார், ஒரு இலை வீட்டுக்கு போனால் 10 20 கார், ஒரு காது குத்து விழாவுக்கு போனால் 10 20 கார், ஒரு கல்யாணத்துக்கு போனால் 10 20 கார். ஏன் ஒரு கார் 2 காரில் போகிறது? எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறது. யார் கார் இல்லை? கார் இல்லாதவன் தான் வரானா? கார் வச்சுருக்கவன் தான் அவன் பின்னாடி வரான். அப்போ உனக்கு கார் இல்லாமல் இருக்குமா? அப்போ
யாரை ஏமாத்துறது? என்ன கக்கன் மாதிரியா இல்லை காமராஜர் மாதிரியா இவங்கெல்லாம் நேர்மையாக இருக்கிறாங்கன்ட்டு எல்லாம் சினிமா டிக்கெட்டு பிளாக் டிக்கெட்டில் விற்றவங்க தானே நீங்கள் உங்களுக்கெல்லாம் எது காரு? இதை வந்து வெக்கமாக இருக்குது. பொதுமக்கள் பூரா திட்டுறாங்க. சரி, நல்லா கவனிச்சிக்கணும். ஒருத்தன் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து எங்களுக்கு கார் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்றீங்க. நாளைக்கு இஎம்ஐயில் இப்போ 1 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டிருக்கேன், எனக்கு அந்த கடன்லாம் அடைச்சி கொடுங்கன்னா கொடுத்துருவீங்களா? யார் வீட்டு காசு? பொதுமக்களுடைய வரிப்பணம். வரிப்பணத்தை எப்படி செலவு பண்ணோம்? பொதுமக்களுக்காக செலவு பண்ணோம். அரசு அலுவலகங்கள் சீர்கெட்டு கிடக்குது. இன்றைக்கி வந்து எல்லா கட்டடமும் இடிஞ்சு போய் கிடக்குது. பாத்ரூம் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. பல இடங்களில் வந்து அரசு மக்கள் போய் சந்திக்கணுன்னா புல்லும் பூண்டும் புதருக்குள்ளே போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பராமரிங்க. கட்டடத்தை பராமரிங்க. அந்த அலுவலகத்தை சுற்றி இருக்கிற காம்பவுண்டோ மற்றது எல்லாம் உருப்படியாக செஞ்சு வைங்க. அரசு பொதுமக்களுக்கான தேவைகளை செய்யுங்க. அதை விட்டுவிட்டு நான் கார் வாங்கி தரேன்னா யார் வீட்டு காசில் கார் வாங்கி தரீங்க? உங்களுடைய திட்டங்கள் என்ன? இதை முதல்ல தவிர்க்கணும். முதலமைச்சர் அவர்கள் காரு இல்லாத ஒருத்தருக்கு கார் கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. நீங்கள் அவங்க நாளைக்கு பைலட் வாங்கணும் கேட்பாங்க. 4 போலீஸ் ஹார்ன் வச்சுட்டு சவுண்ட் வச்சுட்டு போகணும், எனக்கு பின்னாடி 2 போலீஸ் வரணும், முன்னாடி 2 போலீஸ் போகணுன்னு அவங்க கொடுத்துருவீங்களா? கேரளாவிலாம் எம்எல்ஏ சாதாரணமாக நடந்து போகிறார். எனக்கு தெரிஞ்சு திருச்செங்கோட்டில் மோடிப்பள்ளி ராமசாமின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இருந்தார். சைக்கிளில் போனார். கம்யூனிஸ்டில் நல்ல கண்ணு. கொடுத்த பணத்தை கூட எனக்கு திருப்பி வந்து அரசாங்கத்துக்கே கொடுத்தார். அவருக்கெல்லாம் அரசு கார் கொடுக்கல, அவருடைய கட்சி பணத்திலிருந்து தான் கார் கொடுத்தாங்க. இப்போ கம்யூனிஸ்டில் பாதி பேர் வந்து அவருடைய கட்சியை வளர்த்து கட்சியிலிருந்து தான் கார் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கட்சியிலிருந்து கார் கொடுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பணத்தை வீணடிக்க வேண்டாம். நீங்கள் அந்த கார் கொடுக்கறதுனால பல்வேறு எதிர்ப்புகள் உங்களுக்கு கிளம்பியிருக்கு. 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 8 கோடி பேரில் உங்களுக்கு வந்து ஒரு 2 கோடி பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். 6 கோடி பேர் உங்கள் மேலே வெறுப்பில் இருக்காங்க. காரணம் ஏன்டா ஒரு ஓட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வெறுப்பில் தேடாதீங்க. இதை பரிசீலனை பண்ணுங்கள். எல்லாருக்கும் 199 பேர் எம்எல்ஏகளுக்கு கொடுக்கணுமான்னு. இதில் குறிப்பாக அதிமுக, திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் வந்து காரே வேண்டான்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்குலாம் கார் இருக்குது. ஆனால் வேண்டான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இதில் துரைமுருகன் வரவேற்கிறாராம். என்னது? அவருக்கு இருக்க கோடிக்கணக்கான சொத்து, அவர் வந்து வரவேற்கிறாராம் எல்லாருக்கும் கார் கொடுங்க. என்னையா உங்களுக்குலாம் ஒரு கார் 2 கார் வச்சுக்கிட்டு திருப்பி உங்களுக்கு எதுக்கு? ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருந்தால் போதாதா? நீ சராசரி மனிதன் ஒரு கார் இருந்தால் போதும். அதனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்க வேண்டாம். எம்எல்ஏ கார் இல்லைன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கார் கொடுங்க. வேண்டான்னு சொல்ல வரல. ஆனால் இதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு மக்களுடைய பணத்தை வீணடிக்க வேண்டாம். பட்டதாரி இளைஞர்களுக்கு 4 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். டெண்டரை ஒழிங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்த ஒருத்தருக்கு டெண்டர் கொடுக்காதீங்க. இன்றைக்கி அரசு ஊழியர்கள் நிறைய பேர் வந்து மனக்குமுறலோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்ன தேவைகளோ, அரசு ஊழியர்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீங்கள் பூர்த்தி செய்கிறது தான் உங்களுடைய நடவடிக்கை. நீங்கள் மக்களுக்கானவர், அதை நீங்கள் பண்ணுங்கள். 3ஆவதாக ஒரு விஷயத்துக்கு வரேன். தமிழ்நாட்டில் நேற்றுக்கு ஆதவர்ஜன் சொல்கிறார், தமிழ்நாட்டில் தான் அதிக விபத்து நடக்குதுங்கிறார். சந்தோஷம், விபத்து நடக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். விபத்து நடக்குது. எதனால் விபத்து நடக்குது? பூரா சாராய கடை திறந்து வச்சுட்டீங்க. சாராயத்தை குடிச்சுட்டு தான் பைக் ஓட்டிட்டு போகிறாரு, சாராயத்தை குடிச்சுட்டு தான் கார் ஓட்டிட்டு போகிறாரு, சாராயத்தை குடிச்சுட்டு தான் லாரி ஓட்டிட்டு போகிறார். இதெல்லாம் நடைமுறையில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். பொதுமக்களுக்கும் தெரியும். ஆனால் 2027 நாங்கள் அங்கே ஊராக நாங்கள் கேமரா வைப்போம், 80-100 தான் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சந்தோஷம்தான். இந்த விபத்தை தடுப்பதற்கு யார் வந்து பாடசாலை நடத்துகிறாங்க? காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க, விபத்து இல்லாமல் பயணம் பண்ணணும், சீட் பெல்ட்டு போடு, ஹெல்மெட்டை போடு, குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டாத, வேகமாக ஓட்டாத, ரீல்ஸ் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வட்டார போக்குவரத்து அலுவலகம், பகுதி அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் பூரா கிளாஸ் எடுக்கிறாங்க லைசன்ஸுக்கு வர்றவங்கள. ஆனால் ஆதவ அர்ஜுனுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்துலையாவது முறையாக கிரவுண்ட் இருக்கா? கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த கிரவுண்டு அங்கே இருக்கிற சிஸ்டம் சரியாக வேலை செய்கிறது கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வேர் வேலை செய்கிறது கிடையாது. அப்போ கிரவுண்டுக்குள்ளே ஓட்டுறவர் எப்படி ஓட்டுவார்? சர்வேர் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும், இவர் ஓட்டுறது கரெக்டாக இருக்குன்னு. இது ஒரு 6-7 ஒரு 10 ஆஃபீஸ் வச்சுங்க வட்டார போக்குவரத்து. மற்ற அலுவலகம்னா எஃப்சி பார்க்குறதுக்கு கிரவுண்டு கிடையாது. ரோட்டில் நின்றுக்கிட்டு, வெயிலில் நின்றுக்கிட்டு எஃப்சி பார்த்துட்டு உக்காண்டிருக்காரு ஒரு எம்இ இன்ஸ்பெக்டர், ஆர்டிஓ. அங்கே வாகனத்தை தணிக்கை பண்ணி ஒரு வாகனத்தை பிடிச்சி நிறுத்துறதுக்கு கிரவுண்டு கிடையாது.
எட்டு போடுறதுக்கு கிரவுண்டு கிடையாது. எல்லாம் வந்து கமர்ஷியல் கட்டடத்தில் மாடியில் கீழே ஆஃபீஸ் வச்சு இயங்கிட்டு இருக்குது. இதுக்கு துப்பு கிடையாது. ஒரு அலுவலகம் ஒழுங்காக சீர் பண்ணோம்னா, ஒரு மோட்டார் வாகன அலுவலகம் அல்லது போக்குவரத்துறை அலுவலகம் வந்து சரியாக இருக்கணும்னா அதுக்கு உண்டான கிரவுண்டு கிடையாது. அதுக்கு உண்டான அதாவது ஒரு எட்டு போடுற இடம் கிடையாது. வாகன தணிக்கை பண்ணி ஒரு வண்டியை பிடிச்சி நிறுத்தினா அதுக்கு உண்டான இடம் கிடையாது. ஒரு அலுவலக கட்டடத்தை வாடகைக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த இயங்குது. இவர் வந்து சொல்கிறாரு தமிழ்நாட்டில் அதிகமான விபத்து நடக்குதுங்கிறார். என்ன பண்ண போகிறீங்க? கட்டடம் ஏன் வாடகை கட்டடத்தில் இயங்குது? கிரவுண்டுக்கு போய் அதிகாரிகள் போய் யாராவது ஒரு நில உரிமையாளரை போய் கெஞ்சி இந்த இடத்த கொடுங்க, நாங்கள் எஃப்சி பார்க்குறதுக்கு வண்டி நிறுத்துறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு சொல்லி கெஞ்சி ஒரு இடத்த வாங்குறாங்க. அவங்களும் இந்த ஆஃபீஸர் போயிட்டா அந்த ஆஃபீஸர் வேறு ஆஃபீஸர் வந்தாருன்னா நான் இடம் தர மாட்டேன்னு பூட்டை போட்டு என்ன கைத்தை போட்டு கட்டி போடுறாங்க, உள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதை முதல்ல ஆதவ அர்ஜுனன் வந்து நடவடிக்கை எடுக்கணும். விபத்தில் என்பது சாதாரணமாக வந்து இன்றைக்கி வந்து எல்லா வாகனமும் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய வாகனம். அந்த மாதிரி தான் வந்து நவீனமாக டெக்னாலஜியாக வச்சுருக்கிறாங்க. அதை தவிர்ப்பதற்கு 80ல் போங்க 100ல் போங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு நியாயம், விபத்தை குறைக்கிறங்கிறது ஒரு நியாயம். முதல்ல இந்த கிரவுண்டையும் ஆஃபீஸு கமர்ஷியல் கட்டடத்தில் வாடகைக்கு வச்சுருக்கிறதையும் முதல்ல அது சரி பண்ணுங்கள். கிரவுண்டை சரி பண்ணுங்கள். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உள்ளே போய் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அப்போ தான் உங்களுக்கு புரியும். தயவு கூர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் 3 விஷயம். 1, டெண்டரே ஒழிக்கணும். டெண்டரே வரக்கூடாது. 4 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களில் இங்கே வந்து தொழிற்சாலை அமைச்சாங்களா அவர்களுக்கு உண்டான தமிழ்நாட்டில் யார் நிலம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். 3வதாக இந்த என்ன அதாவது விபத்தை குறைப்பதற்கு அரசு அலுவலகம் இடத்தை தேர்வு செய்யணும். வாடகை கட்டடத்தில் இயங்கக்கூடாது. இதுதான் நம்ம இப்போ சொல்கிற முதல்வருக்கு. கார் கொடுக்குறத தயவுசெய்து முதலமைச்சர் யோசித்து கொடுக்கணும். பொதுமக்கள் எல்லாம் கருத்து கணிப்போடு நின்றுட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இதை வந்து இப்போ டிபேட்டில் கூட நேற்றுக்கு பேசுகிறாரு. ஒருத்தர் காங்கிரஸ்காரர் சொல்கிறாரு கார் கொடுத்தா நல்லதுதாங்கிறாரு. ஒருத்தர் எதுக்கே கார் கொடுக்கணும், அவங்களாம் கார் வச்சுருக்காங்களே, அவங்களாம் தேர்தலில் வந்து எம்எல்ஏவை நிற்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அதாவது சொத்து மதிப்பீடெல்லாம் கணக்கு கொடுத்தாங்களே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, கொடுக்கக்கூடாதுங்கிறாரு. மேற்கொண்டு தகவலை பார்க்கின்ற அனைவரும் உங்கள் வீட்டு பிள்ளை கமெண்ட் போடுங்க, நல்லபடியாக போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் யாரையும் தவறாக பேசுவதில்லை, உண்மையை உறக்க சொல்கிறோம். நன்றி. உங்கள் அக்கனி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன்.